வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் பத்திரிகையாளர் திருஞானம் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். தமிழ்நாடு முழுக்க ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஜல்லிக்கட்டு, இளைஞர்கள் எழுச்சி போராட்டம், குவிந்த மாணவர்கள், மெரினாவில் பதற்றம், போலீஸ் தடியடி, பிரதமரை இன்று நேரில் சந்திக்கிறார் முதல்வர் அப்படின்னு வரிசையாக அந்த செய்திகள் எல்லாம் இருக்குது. பல்வேறு நகரங்களில், பல்வேறு ஊர்களில் மாணவர்கள் கல்லூரிகளை விட்டு வெளியில் போராட்டம் நடத்துகிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துகிறாங்கன்னு செய்தி சொல்லுது. பீட்டாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்கன்னு செய்திகள் சொல்லுது. அவசர சட்டம் கோருகிறார்கள்னு சொல்லுது. பல்வேறு முதன்மையான கோரிக்கை அப்படிங்கிறது பல்வேறு கோரிக்கைகளாக இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. தலைமை இல்லை, அரசியல் தலைமை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியினர் பேச தொடங்கி இருக்கிறாங்க. அரசியல் கட்சிகளை எங்கள் போராட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் வேறு சில அரசியல் தலைவர்கள் மட்டும் மாணவர்களோட இருக்கிறதையும் சேர்த்து பார்க்க முடியுது. இப்படி தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாக நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல இது ஒரு தன்னெழுச்சியான போராட்டம். என்னவாக இருந்தாலும் ஒரு எழுச்சிகரமான போராட்டம் என்ற வகையில் ஒரு தலைவணங்க வேண்டிய போராட்டம் முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் முதலாக ஒரு சமூக பிரச்சனை பற்றி, ஒரு அரசியல் பிரச்சனை பற்றி பேச தொடங்கியிருக்கு. அதுக்காக வீதிக்கு வர தொடங்கியிருக்கு. அது மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய தியாகங்களோடு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயத்தில் உண்மையிலே இந்த உணர்வை பாராட்டுகிறேன். இது இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தோடு ஒப்பிடலாம், இலங்கை தமிழர் பிரச்சனை காலகட்டத்தோடு ஒப்பிடலாம், மேலை நாடுகளில் நடந்த எந்த போராட்டத்தோடு ஒப்பிடலாம். ஆனால் உண்மையிலே ஒரு வரவேற்க வேண்டிய எழுச்சி. எதை நோக்கி என்ற கேள்வி வரும்போது சில விஷயங்கள் இந்த தலைமுறை தெளிவுபடுத்திட்டால் தான் போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஏன்னா கட்டாயம் இவ்வளோ பெரிய எழுச்சி இன்னும் சில நாட்களில் நீத்து போகுங்கிறது உண்மை. ஆனால் ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வை இருந்தால் இதை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போக முடியும். இதில் ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் குளிர்காயம் நினைக்கிறாங்க, அவங்கவுங்க திசைக்கு இழுத்துட்டு போக நினைக்கிறாங்க. ஏன்னா கட்டாயம் அதுதான் நடக்கும். ஏன்னா இது என்ன வகையான முடிவு இருந்தால் கூட இதில் ஒரு தொய்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு விஷயம், இவங்களுடைய அடிப்படை உணர்வு நம்முடைய ஒரு தமிழ் பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வை நான் போற்றுகிறேன். தமிழ் பாரம்பரியம்னு சொல்லும்போது விவசாயம் சார்ந்த விஷயம். ஏன்னா அந்த தமிழ் பாரம்பரியங்கிறது முழுக்க ஒரு விவசாய குடிகளுடைய ஒரு பாரம்பரியம். அதில் நாட்டு மாடுகளுக்கு, நாட்டு காளைகளுக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. ஏன்னா ஸோ நாட்டு மாடுகள், நாட்டு காளைகளை போற்றுவது, அவற்றோடு விளையாடுவது அப்படிங்கிற எங்கள் பண்பாட்டோட ஒரு தொடர்ச்சின்னு சொல்கிறாங்க. வரவேற்கிறேன். பீட்டா அதில் ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க. அதில் ஒரு ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு துன்புறுத்தல் இருக்குன்றாங்க. இப்போ துன்புறுத்தல் இல்லாமல் விளையாடுகிறோம் என்ற வகையில் இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலாம், அரசும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மாணவர்கள் அதோடு நிறுத்த வேணாம். வெறும் நாட்டு மாடுகள்ங்கிற விஷயத்தோடு முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. நம்மளோட விவசாயம் இன்றைக்கி மிகப்பெரிய சவால்களை சந்திச்சிட்ருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10 ஆண்டுகளில் உணவுக்கே திண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் மட்டும் இல்லை. விவசாயிகள் தற்கொலைகள் தொடருது. சோற்றுக்கே வழி இல்லாத ஒரு நிலை. ஏன்னா அரசாங்க உதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான நிலை. மிக உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்த விவசாயிகள் இன்றைக்கி மிக சுகமான நிலைமை மாறி இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இதுக்கான மாற்று வழிகளை யோசிக்க வேண்டும். அதை நோக்கி இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய விவசாயத்தை மீட்டெடுப்பது என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையில் அதனுடைய பல விஷயங்கள் ஒன்றுனா நம்ம பேசலாம். பட் அதை நோக்கி போனால் இந்த போராட்டம் உண்மையிலே தலைவணங்க வேண்டிய போராட்டமாக இருக்கும். உண்மையில் தமிழக விவசாயத்துக்கு ஒரு மாற்றை தரும், தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய எழுச்சியை தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பானு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வார நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் குறிப்பாக சில விஷயங்கள் அதுக்கப்புறம் பேசலாம். இது ஸ்டூடெண்ட்ஸோட எனர்ஜி அப்படிங்கிறது பெரிய அளவில் வெளிப்படணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு பாயிண்டில் வெளிப்படாதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் அது ஜல்லிக்கட்டுக்காக வெளிப்படுகிறது. அந்த அளவில் எவ்வளவு எனர்ஜி இங்கே இருக்குது, அதை சரியான முறையில் சேனலைஸ் பண்ணினா என்னென்ன பாசிட்டிவான இம்பேக்ட்ஸ், எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம அரசியல்லையோ இல்லை சமூகத்திலையோ கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த எனர்ஜியோட லெவல் நம்மளால் பார்க்க முடியுது. அது ஏதாவது ஒரு புள்ளியில் வெளிப்படணும். அந்த வகையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக வெளிப்படுகிறது. ஆனால் அடிப்படையில் என்னென்னா தன்னெழுச்சியான போராட்டம்னு சொல்வது
தமிழ்நாடு அரசியலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம்னா இதுவரை இருந்த சுதந்திர இந்தியாவிலிருந்து ஆரம்பித்து பார்த்தா கூட தன்னெழுச்சியான போராட்டங்களுக்கு இங்கே இது இருக்கான்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வரலாறை சேர்த்து நாம் பார்க்கும்போது தன்னெழுச்சியான போராட்டங்கள் ஏதோ ஒரு வகையில் பின்னிருந்து ஒரு ஊக்கமும் ஒரு ட்ரிகரும் வந்து எங்கிருந்து வருகிறதுங்கிறத நாம் ஒரு போராட்டம் பெரிய அளவில் வடிவெடுத்த உடனே எங்கிருந்து அந்த ட்ரிகர் வருதுங்கிறத நாம் கவனிக்கிறது இல்லை. அதையும் சேர்த்து கவனித்து தான் இந்த விஷயத்தை பேச முடியும். அப்போ எங்கிருந்து வந்தாலும் இங்கே ஸ்டூடெண்ட் எனர்ஜி பெரிய அளவில் வந்துருச்சு அப்படிங்கிறது. அது எப்படியும் நடத்துவோம் அப்படின்னு மத்திய அமைச்சரும் முதலமைச்சரும் ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு உறுதியையும் கொடுத்துட்டு கடைசியில் நடத்தாமல் போகும் சூழல் வரும்போது அவர்களுடைய உறுதிமொழிக்கு எதிரான எதிர்வினையாக இதை பார்க்கலாம். அடைந்த ஏமாற்றத்தின் எதிர்வினையாக தன்னெழுச்சியாக இளைஞர்கள் கூடுகிறார்கள்னு இதை பார்க்க முடியும். எதிர்வினையாக அதை பார்க்கலாம். இல்லை, நிறைய அதாவது இது 4-5 விஷயங்களில் தொடர்ந்து ஏற்பட்ட ஏமாற்றம் ஜல்லிக்கட்டுங்கிற விஷயத்தில் அது ஒரு பர்ஸ்டிங் பாயிண்ட்டாக அது இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா காவிரி இஷ்யூ ஆகட்டும், முல்லை பெரியார் ஆகட்டும், மீத்தேன் ஆகட்டும், தொடர்ந்த குரல்களும் அதில் ஏமாற்றங்களும் அரசியல் கட்சிகளின் அந்த இடத்துல அவங்க செயல்படாமல் ஃபெயிலியர் ஆனது, இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஏமாற்றமாக மாற்றி மாற்றி அரசியல் அறுவடைக்காக கட்சிகள் தூண்டிவிட்டு இது எல்லாமே சேர்ந்து ஒரு கோபமாக இருந்துகிட்டு இருந்தது. ஜல்லிக்கட்டுங்க பாயிண்ட் வரும்போது அது பர்ஸ்ட் ஆகுது. அது ஒரு கல்மினேஷன் தான். நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸோட ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் இதை பார்க்குறேன். ஜல்லிக்கட்டுக்காக மட்டும்னு நான் இதை பார்க்கல. ஆனால் ஜல்லிக்கட்டு நடக்கணுமா அப்படிங்கிறதுல எனக்கு அது நடக்கணுங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பண்பாடு இவர் தமிழர் இதுன்னு சொல்ல முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா 13 மாநிலங்களில் இதே வந்து ஒவ்வொரு வடிவங்களில் நடக்குது, ஆனால் கேட்டில் வச்சு தான் நடக்குதுங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் அந்த அடையாளங்கிறது எந்த அளவுக்கு அது பொருந்துங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் அதை தாண்டி ஜல்லிக்கட்டு ஏன் நடத்த வேண்டியதுன்னா ரீசனபிளாக நாம் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா இந்த நாட்டு மாட்டு இனம் காங்கேயம்னு இருக்குது, பர்கூர்னு இருக்குது, இன்னும் ஒரு இது கூட இருக்குது. 3 விதமான இதுதான் இன்றைக்கி அதை ப்ரிசர்வ் பண்ணணுங்கிறது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜெர்சி பசுவோட இந்த கலப்பின மாடுகள் தான் இன்றைக்கி பெரிய. ஏன்னா மில்க் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளாக போனதுனால உழவுக்கும் இந்த நாட்டு மாடு இனத்துக்குமான அந்த உறவு வந்து கட்டாயி வெறுமனே மில்க் ப்ரொடியூசிங் இதாக மட்டுமே நாம் அந்த மாடுகளை பார்க்கும்போது ஜெர்சியோட இதை கலப்பதற்கான அந்த இதுதான் இன்றைக்கி 100% இருந்த இடத்துல 130க்கு மேலே இனங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் 25% 30% தான் நம்மளுடைய அந்த நாட்டு மாடு இனங்களில் இருக்குது. அதுவுமே முக்கால்வாசி வந்து கலப்பின மாடுகளாக போச்சு. இன்றைக்கி காங்கேயம்னு ஒன்றை உருவாக்கி ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய ஒரு இது இருக்குது. இன்றைக்கி இந்த காளைகளுடைய அதாவது குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், 60களின் இறுதியிலேயோ 70களின் தொடக்கத்திலேயோ வெள்ளை புரட்சி பால் புரட்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்தது. அந்த சமயத்தில் நாட்டு இனங்களை பாதுகாப்பதற்கான குரல்களை பலர் எழுப்புனாங்க. அப்போ அந்த குரல்களுக்கு எந்த விதமான ரெகக்னிஷனும் அங்கீகாரமும் கிடைக்கல. எல்லாரும் வந்து பால் உற்பத்திக்கு இது போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாது அப்படின்னு அரசோட சேர்ந்து எல்லாரும் பேசினாங்க. நாட்டு மாடுகளை காப்பாற்ற நினைத்தவர்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டார்கள் அல்லது சிறுபான்மையினராக ஒதுக்கப்பட்டார்கள். இன்று ஒரு பெரும் சமூகத்துக்கு நாட்டு இனங்களை காப்பாற்றணும்னு ஒரு மிகப்பெரிய அக்கறை வந்திருக்கிறது. மிகப்பெரிய வளர்ச்சி தான். இல்லை, அப்படி நான் அதை மிகப்பெரிய வளர்ச்சி தான். அந்த மாதிரி நடக்கலை, அதைத்தான் சொல்ல வரேன். ஜல்லிக்கட்டு நாட்டு மாடுகளை அந்த இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணணுங்கிறத நோக்கி குரல்கள் இல்லை. ஜல்லிக்கட்டு எங்களுடைய அடையாளம், எங்களுடைய பாரம்பரிய கலாச்சார அடையாளம்னு சொல்லி தான் அங்கே இது நடக்குதே தவிர அதனுடைய அடிப்படை என்னங்கிறத பற்றி யாருமே பேசலை. மாணவர்களுக்கு தெரியாது, பெரிய அளவில் இதை பற்றி தெரியாது என்று வச்சுக்கிட்டோன்னா உழவர்கள் இது சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய இதை வந்து தனியாக அமர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம். இது உழவுக்கும் எங்களுக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழல்ல வெறும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த இளைஞர்கள் கூடியிருக்கிறார்கள் அப்படின்னு இதை சொல்ல முடியுமா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. மாணவர்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லுவதன் பொருள் என்ன? முழுமையான பொருள் தெரியுமா அப்படிங்கிறதுல எனக்கு கேள்வி இல்லை. முழுமை இல்லாட்டி கூட அதை பற்றி விவாதங்கள் தொடங்கிடுச்சு. ஈவன் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் வாட்ஸ்அப் பரிமாற்றங்களே நாட்டு மாடுகளை பாதுகாக்கணும், வெளிநாட்டு மாடுகள் வந்துடக்கூடாது, அது ஏர்போர்ட்டில் வருது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடங்கிடுச்சு. அது ஒரு ஆரோக்கியமான தொடக்கம் அப்படின்னு நான் கருதுகிறேன். 70 80களில் முயற்சி பண்ணி நடக்காட்டி கூட இன்றைக்கு இத்தனை பாதிப்புக்கு அப்புறம்
இந்த ஒரு எழுச்சியில் இது விவாதிக்கப்பட தொடங்கி இருக்குங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகணும் அப்படிங்கிறதான் நம்முடைய இலக்காக இருக்கணும். அந்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும்? இன்ஃபர்மேஷனை பெரிய அளவில் அந்த நாலேஜை போராடுகிறவர்களுக்கும் சேர்த்து யார் கொண்டு போக முடியும்? இன்றைய தேதியில் அரசியல்வாதிகள் அதை செய்ய முடியாது. இந்த போராட்டத்தை எப்படி தனக்கான அறுவடையாக மாற்றுவதுங்கிறது தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இந்த எனர்ஜியை அதான் ஆரம்பத்திலேயே சேனலைஸ் பண்ணுவது எப்படின்னு, இது ஒரு விஷயம், ஒரு பாசிட்டிவான விஷயம்னா அதில் இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டியது உழவர்கள். அப்போ விவசாயிகள் இதை தனியாக அமர்ந்து இந்த விஷயங்களை என்னென்ன தேவை, உழவு மாடுகளை இந்த நாட்டு இனத்தை எவ்வளோ தூரம் எதற்காக ப்ரிசர்வ் பண்ணணும், உழவுக்கும் அதுக்குமான தொடர்பு என்ன, அதில் இருக்கிற ஜிடிபி வருமானங்கள் என்ன, அதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, கான்ஸ்பிரசிஸ் என்ன, இதை பேசுவது யாரால பேச முடியும்? இன்ஃபார்ம்டா மாணவர்கள் படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் எந்த விதமான ஈடுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு மாணவர்களுடைய இந்த தியாகத்தை, போர்க்குணத்தை போற்றுகிறோம், அவர்களுடைய எழுச்சியை வரவேற்கிறோம் அப்படின்லாம் பேசுவதை எப்படி புரிந்து கொள்வது? நான் அதுக்கு தான் முதல்லயே சொன்னேன், நிறைய ஏமாற்றங்களின் ஒரு பர்ஸ்டிங் பாயிண்டாகத்தான் இருக்குது. ஏதாவது ஒரு புள்ளியில ஆரம்பிக்கணும். அது ஜல்லிக்கட்டுல ஆரம்பிக்கும். மாணவர்களுடைய ஒரு உரையாடலுக்காக எனக்கு எழக்கூடிய சந்தேகங்களை போக்கிக்கிறதுக்காக கேட்குறேன். மாணவர்களுடைய உணர்வு மட்டம் வெவ்வேறு அளவில் இருக்கும். இதே மாதிரியான ஏமாற்றங்கள் ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் ஆஃப் மாணவர்களிடத்துல இருக்கலாம். ஐஐடி மெட்ராஸ்லன்னா பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு இதே மாதிரி ஒரு ஏமாற்றத்தினுடைய அழுத்தப்பட்டு பல்வேறு நிகழ்வுகளுக்கு பிறகு ஒரு கொதிநிலையில் ஒரு பிரச்சனைக்காக அவர்கள் போராட்டத்துக்கு வரலாம். ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் ரோஹித் வெமுலாவினுடைய தற்கொலைங்கிறதும் அதே மாதிரி பல படிநிலைகளில் கொதிச்சு போய் ஒரு கொதிநிலையில் அவர் தற்கொலை செய்திருக்கலாம். தற்கொலை பலரை உந்தி தள்ளியிருக்கலாம் போராட்டத்திற்கு. ஜேஎன்யூலையும் அதே மாதிரியான நிகழ்வுகள் தான் நடந்தது. ஆனால் அப்போல்லாம் அந்த போராடக்கூடியவர்களுக்கு இப்படி ஒரு எப்படி சொல்கிறது, பலனை கொடுக்காத சமூகம் அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க இப்போ மட்டும் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய சந்தேகம். சரியான சந்தேகம் தான். ஆனால் ஒரு தன்னெழுச்சியான போராட்டம், முதல்லயே தன்னெழுச்சியான போராட்டம் என்பது அடிப்படையில் இங்கு நிகழ்வதில்லை. ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் இது நேரடியாக இருக்கணுங்கிறது இல்லை, பின்னாலேருந்து ட்ரிகர் பண்ணால் போதும், இல்லை ஆரம்பித்து வச்சுட்டு வெளியிலேருந்து பார்த்தா அது நடக்கும் அப்படிங்கிறதான் ஸ்டூடெண்ட் ஃபோர்ஸோட யூஸ் பண்ணுகிற அரசியல் கட்சிகளுடைய. அப்போ எந்த பாயிண்டில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே நடக்கிறதாகட்டும் இல்லை ஒரு காலேஜுக்குள்ளே நடக்கிறதாகட்டும், அந்த இதில் அவங்க வரும்போது எந்த பாயிண்டில் அவங்க எந்த கட்டத்தில் வெளியில் வருகிறார்கள், எதை வைத்து பேசுகிறார்கள், அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் இல்லாமல் இங்கே எந்த விஷயமுமே நடப்பதில்லைங்கிறது தான் அடிப்படை. அந்த இடத்துல அரசியல் வெளிப்படையாக தெரியும் போது மக்கள் பிரிந்து நின்று பேசுவதும், வெளிப்படையாக அரசியல் தெரியாமல் ஒட்டுமொத்த இதையும் இதில் இந்த அரசியல் கட்சிகளினுடைய சாமர்த்திய லெவலில் தான் நாம பார்க்க முடியும். ஒட்டுமொத்த ஆதரவையும் நீங்க கேட்கணும்னா உங்களுடைய அரசியல் அதுல இருக்கிறது வெளியில தெரியாம நீங்க எவ்வளவு தூரம் அரசியல் பண்றீங்கிறத வச்சுதான். கட்சிகள் குளிர்காய மேல்வார்கள் அப்படின்னு திருஞானம் சொன்னாரு. நீங்க கட்சிகளுடைய சாமர்த்தியம்னு சொல்றீங்க. ஒரே விஷயத்தை ரெண்டு பேரும் வேற வேற வார்த்தைகள் அரசியல்னு பேசும்போது நீங்க சாணக்கியம்னு பேசின ஊர் தானே இது. அரசியல் கணக்குகள் எல்லாம் சாணக்கியம்னு பேசின ஊர்னா அதை சாமர்த்தியம் தான் அடுத்து சொல்ல வேண்டிய இரண்டு விஷயங்கள். சில காலத்துக்கு முன்னால் டிமானிட்டைசேஷன் பற்றி பேசும்போது அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் தற்செயலாக நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அரசு ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லும்போது அரசியலில் தற்செயலாக நிகழ்வது அப்படின்னு எந்த நிகழ்வுகளும் கிடையாது. தற்செயலாக நிகழ்வது போல திட்டமிட்டு உருவாக்கப்படுபவையே அவை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறோம். இப்போ இதையும் தன்னெழுச்சியாக நடந்த போராட்டம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இது தன்னெழுச்சியாக நடந்தது போல் தோற்றமளிக்கக்கூடிய வகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த தியரியை இதில் அப்ளை பண்ணுன்னா அந்த மாதிரி இதை சொல்ல முடியுமா? இல்லை, என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, தமிழக மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆரோக்கியமான சில மாற்றங்கள், விவாத போக்குகள் தொடர்ந்து இருந்துட்டு வந்திருக்கு. சொல்லப்போனால் இந்த வெள்ளம் வந்த காலகட்டத்தில் தன்னெழுச்சியாக இறங்கி மிகப்பெரிய பணியாற்றினாங்க. அந்த உணர்வுகள் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அரசியல் கட்சிகள் பார்வை அவங்கவுங்களுடைய நிலைமையில் இருக்கும். இப்போது மத்தியில் இருக்கக்கூடியவங்க இப்படி ஒரு போராட்டம் இன்றைக்கி நாடு முழுக்க விவாதிக்கப்படுவது அந்த டிமானிட்டைசேஷன் பிரச்சனையிலேருந்து டைவர்ட் ஆகி போயிடுச்சுன்னு அவங்களுக்கு ஒரு தற்காலிக நிவாரணம் கிடைக்கலாம். அதே மாதிரி ஆளுங்கட்சியில் கூட பல
அரசியல் மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய கட்டத்தில் இதை கொஞ்ச நாளைக்கு அனுமதிக்கலாம் என்ற ஒரு பார்வை இருக்கலாம். எதிர்க்கட்சிகள் எங்கடா ஆளுங்கட்சியை எதிர்க்கலாம் என்ற அளவில் அவங்களுடைய பார்வைகள் இருக்கலாம். மாணவர்களுக்கு இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள், இது வந்து ஒரு மிகச்சிறந்த எழுச்சி. இதுக்கு ஒரு சரியான இலக்கை கொண்டு வாங்க. மிக முக்கியமாக நம்முடைய விவசாயம் காக்கப்பட வேண்டும் என்ற இலக்கை கொண்டு வாங்க. அதில் நாட்டு மாடுகள்ங்கிறது ஒரு சிறு அங்கம். ஏன்னா உண்மையில் ஒரு 40 வருடம் 50 வருடத்துக்கு முன்பு நம்முடைய விவசாயம் சிறப்பாக இருந்ததுக்கு மிக முக்கிய காரணமே அது ஒரு பல்லுயிர் சூழல் விவசாயம். அங்கே நாட்டு காளைகள் மட்டும் இல்லை, பசுக்கள் இருந்தன, எருமைகள் இருந்தன, ஆடுகள் இருந்தன, கோழிகள் இருந்தன, வண்ணத்து பூச்சிகள், தட்டான்கள், மண்புழுக்கள், இப்படி பல்லுயிர் சூழ்ந்த விவசாயத்துக்கு போய் தான் மண் வந்து வளமாக இருந்தது, விளைச்சலை அள்ளி கொடுத்தது. என்னைக்கு வந்து இங்கே வந்து ரசாயன விவசாயம் கொண்டு வந்து இதை அழிக்க ஆரம்பித்தோமோ பல்லுயிர்கள் அழிந்தன. அதனால தான் மண் மலடாய் போயிடுச்சு. இன்னும் என்ன போட்டாலும் விளைச்சல் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் பல்லுயிர் சூழல் விவசாயத்தை கொண்டு வரணும், இன்னொரு பக்கம் நம்முடைய விவசாயத்தின் மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னு சொன்னால் வானம் பார்த்த விவசாயம் ஆயிடுச்சு. வானம் பார்த்த விவசாயம், மழை என்பது அடிக்கடி பொய்த்து போயிற விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா கர்நாடகத்திலையும் கேரளாட்டையும் கையேந்தி ஒரு இழிவான நிலைக்கு போயிட்டோம். இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வு இருக்குது. ஒன்றுமே வேணாம், தமிழ்நாட்டுக்கு 100 கோடி மரங்கள் தேவை. ஏன்னா இப்போது நம்முடைய பரப்பில் கிட்டத்தட்ட 1/6 பங்கு இருக்கக்கூடிய இஸ்ரேலில் 25 கோடி மரங்கள் வளர்த்தாங்க. அதனாலே அந்த பாலைவனம் இன்றைக்கி ஒரு சோலைவனமாக மாறியிருக்கு. அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி பார்த்திங்கன்னா நம்மளோட 10 மடங்கு. காரணம், அவன் வந்து ஒரு ரைட் அஜெண்டா எடுத்தாங்க, 25 கோடி மரங்கள் வளர்த்தாங்க. தமிழ்நாட்டில் இருந்த மரங்கள் எல்லாம் சூறையாடிட்டோம். மலைப்பகுதிகளெல்லாம் சாமியார் மடங்களாகவும் பல்கலைக்கழகங்களாகவும் மாறி இருக்கு. இதெல்லாம் அட்லீஸ்ட் இன்னைக்காவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு 100 கோடி மரங்கள் வளர்ப்பு இயக்கத்தை தொடங்கினா, ஏதாவது ஒரு புள்ளியில் தொடங்கினா மழை தேடி வரும். ஏன்னா இதெல்லாம் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல, நானும் கிராமத்தை சேர்ந்தவன், ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய தோட்டத்தில் நான் என்னுடைய கல்லூரி பருவத்தில் ஒரு 2-3 ஏக்கரில் சூபாப்புல் அப்படின்ற ஒரு சவுண்டல் மரத்தை வளர்த்தேன். அது அடர்ந்து வளர்ந்தது, ஆயிரக்கணக்கான மரங்கள். என்னோடய தோட்டத்தில் வேலை பார்க்குறவர் சொன்னார், மேகம் வந்தால் முதல்ல நம்ம தோட்டத்தில் மழை இறங்குது அப்படின்னு சொன்னார். இது ஒரு யதார்த்தமான உண்மை. மழையை ஈர்க்கிற ஆற்றல் மரங்களுக்கு உண்டு. அதை நோக்கி உங்களுடைய வலிமையை திருப்புங்க. இதில் மட்டும் நீங்கள் தொடங்கினீங்கனாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். ஒவ்வொரு வருஷமும் கர்நாடகத்தையும் கேரளத்தையும் கையேந்துகிற நிலைமை மாறும். நமக்கான மழை நம்மை தேடி வரும். அதை செய்யணும். நீராதாரங்களை பாதுகாக்கணும். பல்லுயிர் சூழல் விவசாயத்தை கொண்டு வரணும். விளைபொருள் எந்த அளவுக்கு விளையுதோ அதை வந்து உரிய முறையில் திட்டமிட்டு வீணாகி விடாமல் உரிய விலை கிடைக்கிற சூழல் வரும். இந்த 4 விஷயங்கள் செய்யப்பட்டால் தமிழக விவசாயம் மறுமலர்ச்சி அடையும். அதை நோக்கி இளைஞர்களை திசை திருப்ப வேண்டும், அவர்களுக்கு இலக்கை கொடுக்க வேண்டும். அரசியல் அற்ற ஒரு அரசியல் உள்ளுக்குள்ளே இருக்குது. அரசியல் கட்சிகள் வரக்கூடாது, அரசியல் கட்சிகள் தலையிடக்கூடாது அப்படின்ற முழக்கத்தை இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வைக்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்வதே ஒரு அரசியல் தான் அப்படிங்கிறத வந்து அவர்களுக்கு இப்போ உணர்த்த முடியுமாங்கிறது தெரியல. உணர்த்த முடியும், 100% முடியும். ஏன்னா அரசியல் அற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையே பொய்யானது. ஏன்னா கட்டாயம் எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் இருக்குது. பீட்டாவுக்கு ஒரு அரசியல் இருக்குது. ஏன்னா பீட்டா யார்? அதாவது தமிழர்கள் என்பது என்ன, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன விஷயம். அதை பீட்டா வந்து நமக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. ஏன்னா அவன் வந்து பல பேர் வணிக நோக்கங்கள் கொண்ட ஒரு அமைப்பு. அவன் வந்து அதை சொல்ல தேவையில்லை. ஏன்னா எனக்கு அடுத்த சந்தேகம் வந்து பீட்டா இதில் எங்கேருந்து வருது? அவங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஆமாம், தீர்ப்பு நடத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை பரிசீலித்து கொடுத்த தீர்ப்பு. உச்சநீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு உரிய சட்டத்தை, உரிய அறிவிக்கையை கொண்டு வர முடியாத அரசு, அல்லது அது இருக்கக்கூடிய சட்டத்துக்கு உரிய விளக்கங்களை கொடுத்துட்டு நடத்த முடியாத மாநில அரசு, இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இலக்கை வந்து ஒரு எளிய பக்கம் திருப்புற வேலையே இந்த போராட்டத்துக்குள்ள ஒரு செக்ஷன் ஆஃப் போராட்டக்காரர்கள் செய்யறாங்களோ. பீட்டாவுக்கு இந்த விஷயத்துல ஒரு நெகட்டிவ் ரோல் இருக்கு, அதை யாரும் மறக்க முடியாது. நெகட்டிவ் ரோல் வந்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டதுல இருக்கு. வழக்கு போட்டது மட்டும் இல்ல, அதுல காட்டுற ஆர்வத்துல இருக்கு. அதுல காட்டுற ஆர்வத்துல இருக்கு. இன்னைக்கு ஒரு அறிவிக்கை கொண்டு வந்தா அடுத்த நாளே ஸ்டே வாங்குறதுக்கான முன்முயற்சியும் ப்ரோஆக்டிவ் ரோலும் இருக்கு. அவர்கள் கொள்ளையாக சேர்த்து வைத்திருக்க பணத்தை வைத்து மிகப்பெரிய வக்கீல்களை அவங்க நியமிச்சு கொண்டு வந்துடுறாங்க. நம்மகிட்ட அந்த நேரத்துல விழிப்புணர்வு இல்லை. பரவாயில்ல, இன்றைக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. இன்னும்
அந்த வழக்கை மறு ஆய்வு செய்ய சொல்லலாம், அரசுக்கு அழுத்தம் கொடுக்கலாம், அதெல்லாம் நியாயமானது. ஏன்னா அதே நேரத்தில் அவன் சொல்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம், விலங்குகளை துன்புறுத்த மாட்டோம். கோடி கோடியாக சம்பளம் வாங்குற பல கலைஞர்கள் பீட்டாவுக்கு எதிராக இன்று வந்து பேசுறாங்க. அதனால அவர்களிடத்துல பணம் இருக்கு, வழக்கறிஞர்களை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த பக்கத்துல வந்து நான் என்ன சொல்றேன், பரம ஏழைகள், காளைகளை வச்சிட்டு இருக்கிற ஏழைகளா அந்த வழக்கை நடத்தினாங்க. அவர்கள் சார்பாக தமிழ் பண்பாட்டை காப்பதற்காக நிச்சயமா. வழக்கு நடத்தினவங்க யாரு? இல்லை பீட்டா சமர்ப்பித்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்க்கும்போது சிலது ஷாக்கிங்காக கூட இருக்குது. இந்த அளவு துன்புறுத்தினாங்களா அப்படிங்கிற கேள்வி. அப்போ நீங்கள் என்ன மாற்று கொடுத்துருக்கணும்? ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கேசஸ். பெரும்பாலான கிராமங்களில் இது வந்து எப்படி ஒரு நட்பு பூர்வமாக எங்கள் வாழ்வியல் பூர்வமாக இருக்குது அப்படிங்கிறக்குரிய ஆதாரங்களை கொடுத்துருக்கணும். இன்னொன்று, அது எக்ஸ்ட்ரீம் கேசஸாக இருந்தால் கூட இனி எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி விதிமீறல்கள் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம் அப்படிங்கிற உறுதிமொழி இதை கொடுத்துருந்தாலே எந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். இதுவரை செய்யலை, பரவாயில்ல விடுங்க, இன்னையிலேருந்து ஆரம்பிங்க, ஒரு இயக்கமாக அதை செஞ்சோம்னா வழக்கிலும் ஜெயிப்பது சாத்தியமே அப்படின்னு நான் கருதுகிறேன். பீட்டா சொல்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வோம், துன்புறுத்த மாட்டோம். ஏன்னா அது எங்களுடைய ரத்தத்தில் கலந்த விஷயம் இல்லையா? அதனால் எந்த வகையிலும் துன்புறுத்துவோம். அது வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர். ஒரு காளை என்பது நிறைய கிராமங்கள் அப்படி தான் வளர்க்கப்படுது இல்லையா? இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் கேசஸில் தண்ணி ஊற்றுறாங்க அல்லது கீறி விடுறாங்க அப்படின்னு சொன்னால் எக்காரணம் கொண்டும் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்காமல் பார்த்துக்கொள்ளணும்னு கிராமங்களே உறுதிமொழி கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும்போது எந்த நீதிமன்றம் வந்து தலையிட முடியும்? அந்த ஒரு காரணத்தை வச்சு தானே தடை பண்ணுறீங்க. நாங்கள் துன்புறுத்த மாட்டோம், அது எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பங்கு என்று அறுதியிட்டு கூறும்போது எந்த நீதிமன்றம் எந்த அரசும் தடுக்க முடியாது. பீட்டாவுக்கு அங்கே வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பீட்டா பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதாவது அவங்களுடைய இதே வந்து எதையுமே சாப்பிடுவதற்கான இதே மனுஷனுக்கு கிடையாது. எல்லா உயிர்களும் அதாவது இதில் இருக்கணுமே தவிர மனுஷன் வந்து அதாவது டோட்டலாக வீகன் இதைத்தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அவங்களுடைய இதே அதுதான், இதுதான் அவங்களுடைய அடிப்படைன்னு சொல்லியாச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. எந்த உணவு பழக்கத்தையும் அவங்க வந்து வெஜிடேரியன் தாண்டி எதையுமே அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கங்கிறது தான் அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு இது. இதிலிருந்து அவங்க எதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து பெரிய அளவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் அவங்க என்ன கோரிக்கையை வேணாலும் வைக்கட்டும். ஒரு நீதிமன்றத்தில் அவங்க வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க. எல்லாரும் தான் நீதிமன்றத்தில் ஏராளமான மனுக்கள் கொடுக்குறாங்க. ஏராளமான மனுக்கள் வந்து நிராகரிக்கப்படுது, தள்ளுபடி செய்யப்படுது. பல மனுக்கள் வந்து தள்ளுபடி செய்யப்படுது. அப்படி இந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்படுதுன்னா பீட்டாங்கிற பெயரே வந்து இன்னைக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதைத்தான் சொல்ல இல்லை, நீங்கள் நீதிமன்றம் விசாரித்து எடுத்த முடிவுக்கு உங்கள் போராட்டத்தினுடைய இலக்கு, நான் அதான் முதலே சொன்னேன், இலக்கு வந்து ஒன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை மாற்றுவதற்கு என்னன்ற உச்சநீதிமன்றம் தவறான தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னு சொல்லணும், அல்லது நீதிமன்ற தீர்ப்பை மீறி அவசர சட்டம் கொண்டு வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை உறுதி செய்யலை மத்திய அரசுன்னு உங்கள் ஃபோக்கஸ் வந்து மத்திய அரசுக்கு எதிராக இருக்கணும். இல்லைன்னா இது வந்து காட்டு விலங்குகளுக்கு தான் அதெல்லாம் பொருந்தும். வீட்டு விலங்கான காளையை நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துகிறோம், மஞ்சு விரட்டுக்கு பயன்படுத்துகிறோம். உங்கள் தடை வந்து நாங்கள் வீட்டில் வச்சுருக்கிற காளைக்கு கிடையாதுன்னு சொல்லி நடத்துவதற்கான அரசியல் துணிவு மாநில அரசுக்கு இருக்கணும், அல்லது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இருக்கணும். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ அரசியல் காரணத்துக்காக பீட்டாவை எதிர்க்க வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து வழக்கு போட்ட ஒருத்தரை வந்து அவங்கள தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசுறதும், அவங்கள தேச துரோகிகள் அப்படின்னு சொல்றதும் எப்படி சரியா இருக்கும்? தேச துரோகிங்கிறதெல்லாம் விட்டுடுவோம். ஆனால் ஒரு பிரச்சனை, அவங்க பீட்டாவுக்கு எந்த அமைப்போட என்ன தொடர்பு இருக்கு, அவங்க பிறப்பால எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அந்த அந்த பிரச்சனையெல்லாம் வேற கதை. அவங்க இங்க வந்து ஒரு வழக்கு போடுற ஒரு நபர், ஒரு அமைப்பு, அவ்வளவுதானே. அதுதான் நீங்க சொல்ற மாதிரி வழக்கு போடுகிற நபர் மட்டும்தானாங்கிற கேள்வியில இருந்து தான் வரணும். ஏன்னா இது ஒரு பர்னிங் இஷ்யூ. நான் ஒரு வழக்கு உங்க மேல போடுறேன், நான் ஒரு வழக்கு திருஞானம் மேல போடுறேன், தீர்ப்பு வந்து உங்களுக்கு எதிராக வந்துடுச்சுன்னா வழக்கு போட்டவனை காலி பண்றது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல எல்லா விஷயங்கள்லயும் நடந்து இல்ல. நீங்க சொல்வது கரெக்ட். நீங்க மாநில அரசை கேட்கணும், மத்திய அரசை கேட்கணும், இந்த இதில் செயல்படாமல் போன அரசியல் கட்சிகள் எதெல்லாம் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சதோ அவங்களை எல்லாம் கேட்கணும்னு சொல்றதுல மாற்று கருத்து இல்லை.
ஆனால் இதனால இவங்களெல்லாம் கேட்கணுங்கிறதுனால பீட்டா வெறும் வழக்கு போட்ட அமைப்பு மட்டும்தானாங்கிற கேள்வியும் சேர்த்து தான் பார்க்கணும். ஒரு பேர்னிங் இஷ்யூவாக வரும்போது எதிலெல்லாம் என்னென்ன மாதிரியான அரசியல் இருக்குன்னு பார்க்காம இன்னைக்கு ஒரு முழுமையாக ஒரு விஷயத்தை பிரச்சனையை பேச முடியாது. அப்போ பீட்டா என்ன மாதிரி செயல்படுகிறது அப்படிங்கிறதுல இன்னைக்கு பீட்டாவோட கமெண்ட்ஸ் என்னவாக இருக்கு. பெரிய அளவில் இங்கே தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது, மாணவர்கள்லாம் சேர்ந்து இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பீட்டாவை தடை செய்யணுங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு புரிதல்ல இருந்து அந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. அந்த உணர்வை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் வந்து அதுல ஃபர்தரா விளக்கம் பெற விரும்புறேன். அந்த எங்கெங்கெல்லாம் இதை பொறுத்துவீங்க, எல்லா இடத்துலயும் நம்ம பொறுத்துறோமா? இதை வந்து வெறும் வழக்கு போட்ட அமைப்புன்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. அது வந்து வழக்கை எப்படி நடத்துறாங்க, ஈவன் அதுல வந்து தீர்ப்பளித்த ஒரு நீதிபதி கூட ஒரு அவார்டு கொடுக்கிறது ரொம்ப 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 என்ன சொல்றது, வழக்கு போடுறவன் வந்து வழக்குல ஜெயிக்கணும்னு தான் வழக்கு நடத்துவான். எப்படி நடத்துறாங்கன்னு சொல்றோம்னா, அதாவது வழக்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி வந்து பீட்டா வந்து துன்புறுத்தல்கள் பற்றி ஆதாரங்களை கொடுக்குதோ அதே மாதிரி பீட்டாவுடைய பின்னணியும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? பார்த்தீங்கன்னு சொன்னால் காளையை காட்சி பொருளாக பற்றி பேசக்கூடிய இந்த பீட்டா பெண்களை காட்சி பொருளாக்கி தான் நிறைய விஷயங்கள் நடத்திட்டு இருக்கு. அவனுடைய போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஆடை விழிப்பு, அதுக்காக பெண்களுக்கு பே பண்ணுறது, இப்படிப்பட்ட அதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய விமன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட பீட்டாவுக்கு எதிராக போராட்டம் நடத்துறதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னா அந்த காரணங்களுக்காக அப்படி ஒரு போராட்டத்தை நடத்துறது புரிஞ்சிக்க முடியுது. நீங்க சொல்றதை நான் மறுக்கல. அந்த பிரச்சனைகளுக்காக அப்படி ஒரு போராட்டம் நடத்துறதை புரிஞ்சிக்க முடியும். அப்படிப்பட்ட பீட்டா நீ வந்து என்ன சொல்ற அப்படிங்கிற கேள்வி நியாயமானது. அதாவது பீட்டா சொல்ற கோரிக்கையை ஏற்று பட்டியலில் காட்சிப்படுத்தக்கூடிய மிருகங்களுடைய காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலில் காளையை சேர்த்த அரசை பற்றி நாங்கள் ஒன்றும் பேச மாட்டோம். அதை மாற்றுவதற்கு அந்த அரசு சேர்த்ததை நாங்கள் வந்து டிலீட் பண்ணிடுறோம், எடுத்துடுறோம் அப்படின்னு நடவடிக்கை எடுக்காத அரசை பற்றி பேச மாட்டோம். கட்டாயம் அந்த அரசை பற்றியும் பேசுகிறோம். அங்கதான் நீங்க சொல்ற இதை அரசியல் ரீதியாக யார் யாரெல்லாம் இதை வந்து ஒழுங்குபடுத்துறாங்கிற சிக்கல் வருது. இந்த எதையுமே பேசாம நாங்க வாங்கக்கூடிய அரசியல், நாங்க செய்யக்கூடிய அரசியல் அறுவடைக்கு எந்த பங்கமும் வராம ஏதோ ஒரு இலக்கை எங்களால காட்டிட்டு அதன் பின்னால மக்களை வந்து மாத்திர முடியும்னா அப்படி நடக்காதுன்னு நான் பேசலாமா? பேசுங்க. பீட்டா பத்தி சொன்னீங்க, ஏதோ அது ஒரு சாஃப்ட் டார்கெட் மாதிரி அதை சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்படி அல்ல. பீட்டா எவ்வளோ அன்ரியலிஸ்டிக்கா இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நான் முடிச்சிடுறேன். ஜல்லிக்கட்டு தொடர்பாக ஏராளமான செய்திகள் வந்து இன்றைக்கு நாளிதழ்களில் இருக்கு. அது தவிரவும் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இருக்காது அப்படின்னு அரசு சொல்லி பட்ஜெட்டை முன்கூட்டியே பட்ஜெட் செஷன் கொண்டு வர்றதை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. பாஜகவினுடைய தேர்தல் சின்னத்தை முடக்க வேண்டும்னு காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைக்கிது. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் சின்னத்தை முடக்க வேண்டும்னு பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை வச்சது. ஸ்மிருதி இரானியினுடைய கல்வித் தகுதி குறித்த ஆவணங்களை டெல்லி பல்கலைக்கழகம் தாக்கல் செய்ய வேண்டும்னு மத்திய தகவல் ஆணையம் உத்தரவு அப்படின்னு ஒரு செய்தி. ரூபாய் நோட்டு செல்லாதுங்கிற நடவடிக்கை தொடர்பாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதனுடைய விளைவுகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்துகிறது அப்படிங்கிற செய்திகள் இருக்குது. அப்புறம் 5 ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுடைய பங்குகளை 25% அரசு விலக்கிக் கொள்கிறது, அதன் மூலமாக அரசுக்கு நிதி சேர்க்கிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அப்புறம் இன்னொரு செய்தி, சட்டமன்றங்களில் போய் உருப்படியான சட்டங்களை, நீதிமன்றம் தலையிடாத அளவுக்கு சட்டத்தை வந்து வலுவாக ஏற்றுங்கள், தொகுதியில் முழுக்க இருக்கக்கூடிய கல்யாணம் கருமாதி இதுக்கெல்லாம் போயிட்டுருக்கிற வேலையை குறைச்சிக்குங்கன்னு ஒரு நீதிபதி எம்எல்ஏக்களுக்கு சொல்லியிருக்காரு கேரளாவில். லா மேக்கிங் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அட்டெண்டிங் சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாம் இருக்குது. இங்கே ஜல்லிக்கட்டு தொடர்பான விஷயங்களில் பீட்டாவுக்கு எதிரான குரல் அதிகமாக இருக்குது. பீட்டா பற்றி சொல்லணும் அப்படின்னா அது எவ்வளோ அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா, அவங்க வீகன் இதை சொல்கிறது வைக்கிறது அதெல்லாம் அவங்களுடைய அடிப்படை இதாக இருந்தாலும், இந்தியன் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி பற்றி 2010 அவங்க ஒரு ஆர்டிக்கிள் வெளியிட்டாங்க. அது எவ்வளோ தூரம் மக்களுடைய கவனத்தை அப்போது ஈர்த்ததுங்கிறது தெரியலை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய கடல் பகுதியில் ஆழ்கடல் மீன்பிடிப்பை பற்றி பேசுகிறாங்க. ஆழ்கடல் மீன்பிடிப்பில் அங்கேருந்து அடியிலேருந்து சீபெட்டிலேருந்து இழுத்து வரப்படுகிற அந்த மீன்கள் வந்து
உயிரோட போட்டில் தூக்கி போடுறாங்க. அது அங்கே துடிச்சிக்கிட்டு இருக்குது. அதோடு சேர்த்து டால்ஃபின் வருது, சுறாக்களை பிடிக்கிறாங்க, திமிங்கலங்களை பிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஸ்பீஷிஸ் எல்லாம் அதோடு சேர்ந்து வருது. ஃபிஷ்ஷு பிடிக்கிறதையே அவங்க தவறுங்கிறாங்க. உயிரோடு ஃபிஷ்ஷு பிடிக்கப்பட்டு அது உயிருக்கு போராடி இறந்து போகிறதுங்கிறதுல மிருகவதையை அந்த இடத்துல கொண்டு வராங்க. இன்னொன்று சரி, அந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பை தான் பேசுகிறாங்க அப்படின்னா, மீன் குட்டைகளும் மீன் பண்ணைகளுமாக உருவாக்கப்படுது உள்நாட்டில் செயல்படுகிற அந்த ஃபிஷ்ஷிங் இதையும் பற்றி பேசுகிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற வாட்டர் வந்து சரியா இல்லை, அதில் ஃபீசஸ்லாம் கலந்துருக்குது, அதனால் மீன்களுக்கு வந்து தோல் வியாதி வருது. இதையெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து உலக அளவில் 3வது நாடாக கமர்ஷியலுக்காக வியாபாரத்திற்காக மீன்களை பெருமளவில் கொல்லுகிற நாடுகளில் உலக அளவில் 3வது நாடாக இந்தியா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஃபிஷ்ஷிங் இதை வந்து ஃபிஷ்ஷு வந்து நம்மளுடைய நண்பர்கள், மீன்கள் வந்து நம்மளுடைய நண்பர்கள், அதனால் நீங்கள் அதை சாப்பிடாதீங்கிற இதை வந்து பரப்புரையாகவும் கொண்டு போகணும்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த அடி லைனை விட்டுருவோம். இந்தியன் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் இதோட சேர்த்து தான் இதை பார்க்க முடியும். அப்போ இந்தியன் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி நம்மளுடைய ஜிடிபி இதில் என்ன அளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது, நம்மளுடைய இந்த ஃபிஷிங் இண்டஸ்ட்ரினால் யாருக்கெல்லாம் என்னென்ன எந்தெந்த நாடுகளுக்கு என்னென்ன மாதிரியான இது கடல் வழி போக்குவரத்து, கடல் எல்லை, அதில் நம்மளுடைய நடமாட்டம், இதெல்லாம் எந்த அளவுக்கு பிறருக்கு பிரச்சனையாக இருக்கிறதுங்கிற அளவில் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை பெரிய அளவில் பார்க்க முடியும். அப்போது பீட்டா என்பது எவ்வளவு அன்ரியலிஸ்டிக்காக ஃபிஷிங் இண்டஸ்ட்ரியவே இந்தியன் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரியை கேள்வி கேட்பதும், அண்டர் கவர் ஆப்ரேஷன்ஸ் தான் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான் நாங்கள் பண்ணுறோங்கிறாங்க. அப்போது ஃபிஷிங் இண்டஸ்ட்ரியில் போய் எதையெல்லாம் மிருகவதைன்னு சொல்ல முடியுமோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு மிருகவதை இல்லாத எதெல்லாம் மிருகவதை, அதன் கிளியர் டெஃபினிஷன் என்ன, எதெல்லாம் மிருகவதை இல்லை. மிருகத்தை வந்து நாம் கொண்டு வரோம்னு சொன்னாலே அதனுடைய நேச்சுரல் இதில் இல்லாமல் நாம் கொண்டு வரோம்னாலே அதுவே வதை தான். அதிலிருந்து ஆரம்பிக்கிறது தான் மிருகவதை. அப்போ எந்த இடத்துல நாம் ஒரு நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணி இது மிருகவதை இது மிருகவதை இல்லைன்னு சொல்ல முடியும்? நான் பார்க்குற பார்வையில் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் செய்கிற எல்லாமே தப்பு தான் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை வந்து பரவலாக நம்மக்கிட்ட வந்துடுச்சு. இப்போ அவங்க சொல்லும்போது ஃபிஷிங் தொடர்பாக அவங்க சொல்லும்போது எனக்கு வேறு ஒரு உணர்வு வருது. அதில் நேரடியாக தொடர்புடையவங்க நாம் சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக சுற்றுச்சூழல் காரணமாக ராமர் பாலம் சேது சமுத்திர திட்ட போராட்டம் வேற, சுற்றுச்சூழல் காரணமாக சேது சமுத்திர திட்டத்தை அமல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடும்போது அந்த போராடக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்களையும் சில சின்ன சின்ன அமைப்புகளையும் என்ன சொல்லி தனிமைப்படுத்தினாங்கன்னா, இவ்வளவு தூரம் சுற்றி இலங்கைக்கு சாதகமாக இலங்கைக்கு வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு கொழும்பு துறைமுகத்தில் வர்த்தகம் நடக்கக்கூடிய அளவுக்கு போய் வருவதை ஆதரிக்கக்கூடியவர்களாக இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க வந்து இலங்கையை ஆதரிக்கிறதா அல்லது தண்ணியில் தொடர்ந்து மண் தோன்றதா இதை பற்றிலாம் கவலைப்படாமல் கடலில் இருக்கக்கூடிய கடல் வளம் பாதிக்கப்படும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், மீனவர்களுடைய தொழில் பாதிக்கப்படும், அங்கே வந்து எண்ணெய் அதிகமாக கசிவது வந்து தேவையில்லாதது அப்படின்னு இவங்க வந்து பல காரணங்களை முன் வச்சு இந்த போராட்டங்களை அப்போ நடத்தினாங்க. அப்போது சென்னை உயர்நீதிமன்றமும் சேர்ந்து சொல்லியது வளர்ச்சிக்கு குறுக்க இந்த மாதிரிலாம் சுற்றுச்சூழலில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிச்சு. ஆனால் அவர்களை பொலிட்டிக்கலாக ஐசோலேட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஒரு தியரியை தான் வச்சாங்க. இல்லை, இந்த விவாதங்கள் எப்போதுமே எழக்கூடியதான். வளர்ச்சியாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பா எது முக்கியம் அப்படிங்கிற விஷயங்கள் அதில் வந்து ஒரு பேலன்ஸ் பார்த்தா தான் ஒரு நாடு வர்த்தகமா. ஆமாம், அதாவது மற்ற வேர்ட்ஸஸ்னு சொல்லி வரிசையாக போடலாம். இந்த பக்கத்தில் ஒரு சில சொற்களையும் அந்த பக்கத்தில் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தோட அணுகுமுறையிலேருந்து பார்க்காம சேது சமுத்திர திட்டத்தை சுற்றுச்சூழலுக்கும் ஓரளவு பாதிப்பின்றி சிறப்பாக செயல்படுத்தியிருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது தான். ஏன்னா கடல் வணிகத்தில் தமிழர்கள் முன்னோடிகள், அது வந்து கிட்டத்தட்ட மறக்கடிக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த ஒரு திட்டம் நல்ல திட்டம் தான். அது சுற்றுச்சூழலுக்கு அதிக டேமேஜ் வராமல் அதை செய்திருந்தால் வேறு தனிப்பட்ட நோக்கங்களிலிருந்து சாதிச்சிருந்தால் நல்ல விஷயந்தான். அதனால் இந்த விவாதங்கள் எப்போதுமே இருக்கக்கூடியதான். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், வளர்ச்சியும் வேண்டும். அப்படி இருந்தால் தான் ஒரு நாடு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எந்த வகையிலும் எந்த உயிருக்கும் பாதுகாப்பை சேதம் வந்துடக்கூடாதுன்னு அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு மனுஷனே வாழ முடியாது. நடந்து போகும்போது ஏன்னா சில சின்ன சேதங்கள் இருக்க தான் செய்யும். கண்ணு எதிர ஒரு துன்புறுத்தல் கூடாது அப்படிங்கிறது பீட்டா சொல்கிறதுல ஒரு நியாயமான விஷயந்தான். இதை வந்து தமிழக அரசு ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்லியிருந்தாலே ஒரு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கலாம். அது தமிழக அரசு மட்டும் இல்லை, மற்ற இயக்கங்களும் இன்றைக்கி போராடுகிற எல்லா இயக்கங்களும் அன்னைக்கு இந்த அளவு விழிப்புணர்வு பெறலைன்னு நான் நினைக்கிறேன்.
பீட்டா வந்து எந்த அளவுக்கு அவன் ஃபோட்டோ ஆதாரம் வீடியோ ஆதாரம் கொடுத்தானோ அதுக்கு ஈக்குவலாக அதை விட கூடுதலாக நம்ம வந்து நம்முடைய குடும்பத்தின் ஒரு அங்கம் இந்த காளைகள் என்று சொல்லி புரிய வச்சுருந்தோன்னா அதே நேரத்தில் எந்த துன்புறுத்தலும் இருக்காது என்ற உறுதிமொழி கொடுத்திருந்தா தீர்ப்பு சாதகமாக வந்திருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இன்னைக்கு கூட காலம் கடந்து விடவில்லை. மீண்டும் இந்த வழக்கை மீளார செய்ய சொல்லி இந்த வாதங்களை ஸ்ட்ராங்காக எடுத்து சொன்னால் ஒரு சாதகமான தீர்ப்பு வரும். அதை நோக்கி தான் போகணும். என்னுடைய ஒரே விஷயம், காளைகளோடு நிறுத்திடாதீங்க, பல்லுயிர் சூழல் விவசாயத்துக்கு போங்க அப்படிங்கிறது. பல்லுயிர் சூழல் வேளாண்மைக்கு உண்டான உங்களுடைய வழக்கமான அழுத்தத்தை இதுலேயும் கொடுத்துட்டீங்க. இதில் அரசியலற்ற அரசியல் அப்படின்னு சொல்லி பேசுகிறோமே, அரசியலற்ற ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம்னு பேசுகிறோமே, ஆனால் அரசியல் ரீதியான முழக்கங்களை முன் வச்சு அரசியல் கட்சிகள் பேச தொடங்கிடுச்சு. இது சம்பந்தமாக உடனடியாக ஒரு அவசர சட்டம் வேணும்னு வைகோ சொல்கிறாரு. இன்றைய அரசுகள் மீது பழி போடுறதுக்கு திமுக முயற்சி செய்கிறதுன்னு அவர் சொல்கிறாரு. மத்தியில் ஆளக்கூடிய அரசு மேலேயும் இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய அரசு மேலேயும் திமுக குற்றம் சுமத்துகிறது, அதுக்கு முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு. பீட்டாவுக்கு தடை விதிக்க கோரும் தகுதி திமுகவுக்கு இல்லை அப்படின்னு டாக்டர் அன்புமணி சொல்கிறாரு. ஜல்லிக்கட்டுக்காக தொடர்ந்து போராடும் இளைஞர்களுக்கு தலை வணங்குகிறேன் அப்படின்னு நடிகை கௌதமி சொல்கிறாங்க. இது எல்லாம் வந்து என்ன செய்தியை சொல்லுது? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் உடனடி அரசியல் லாபங்களை தான் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா தங்களுடைய பரம்பரை அரசியல் எதிரிகளை ஒழித்து விட்டு தாங்கள் வளரணும் அல்லது இதில் ஒரு விளம்பரம் பெறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வையாக இருக்க ஒழிய என்னுடைய வேண்டுகோள், ஏன்னா இது வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டம் என்ற ஒரு நியாயமான உணர்வு. ஏன்னா மத்திய அரசோ கோர்ட்டோ ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்காமல் திடீர்னு கொடுத்த தீர்ப்புக்கு எதிரான ஒரு போராட்டம். மீண்டும் தன்னுடைய நிலைமையை விளக்கி ஒரு சாதகமான தீர்ப்பை பெறுவதாக இந்த போராட்டம் இருக்கணும். அதோடு நிறுத்தக்கூடாது. நம்முடைய விவசாயம் மீண்டும் உயிர் பெற வேண்டும். இன்றைக்கி மிகப்பெரிய வைட்டல் இஷ்யூ அதான். ஜல்லிக்கட்டுங்கிற வெறும் ஜல்லிக்கட்டு இல்லை, விவசாயம் பாழ்பட்டு நிற்குது. இதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டமாக இது மாறணும். அதை பற்றி கட்சிகளை பேச வைங்க. அதை பற்றி கட்சிகள் தலைவர்கள் பேசினால் அதை வரவேற்கலாம். மாறி மாறி பழி போடுவதை விட விவசாயத்தை மீட்டுருவாக்கம் செய்கிறதுக்கு என்ன உன்னுடைய பங்கு என்று பேசு. மரங்கள் வளர்ப்பு பற்றி பேசு, நீர்நிலை ஆதாரங்கள் பாதுகாப்பு பற்றி பேசு, நாட்டுக்காளைகள் வளர்ப்பு பற்றி பேசு, மற்ற உயிரினங்களுடைய பாதுகாப்பு பற்றி பேசு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தால் விவசாயம் தழைக்கும். ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய உயிரினங்களோடு கூடிய விளையாட்டுகள் வளரட்டும். துன்புறுத்தாத விளையாட்டுகளாக மலரட்டும். அது அரசினுடைய வேளாண் கொள்கைகளுக்கு சார்ந்த விஷயம். அதற்கான அழுத்தத்தை சமூகம் கொடுக்கணும் அப்படின்ற அவருடைய கருத்தை முன்வைக்கிறாரு. அது சம்பந்தமாக பேச்சு நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக நடக்கும்போது இதை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா, இந்த எனர்ஜி பூரா இருக்கிறாங்க அரசியல் கட்சிகளெல்லாம் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுப்பதும், ஜல்லிக்கட்டுக்கு நானும் உங்களோட நிற்கிறேன்னு இப்போ நீங்கள் வாசித்து காமிச்ச அத்தனையும் கட்சிகள் வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பது. அப்போ அந்த கட்சி தலைவர்களெல்லாம் வர சொல்லலாம், மாணவர்கள் தங்களை வந்து பார்க்கும்படி சொல்லலாம். பார்க்கிறவர்கள் நம்மளுடைய இயற்கை வளங்கள், நீராதார வளங்கள், டெய்லி ஆற்று மணல் எடுத்துக்கொண்டிருப்பதை பார்க்குறோம். ஆற்று மணல் எடுப்பதை எப்போது தடுப்பீர்கள்னு கேட்கலாம். அவர்களிடம் உறுதியான ஒரு டைம் கன்ஸ்டன்ட்டோடு ஒரு கால வரையறையோடு கூடிய ஒரு ப்ராமிஸை வந்து வாங்கலாம். அது செய்யலைங்கும் போது இந்த எனர்ஜி பூரா அதற்கு எதிராக திரும்பலாம். கண்ணு முன்னால் டெய்லி வந்து இன்றைக்கும் திருச்சி கரூர் சாலையில் வண்டியாக லாரியாக ஆற்று மணல் எடுத்துகிட்டு போகிறது நாம் பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு இந்த இளைஞர்கள் பூரா அதை டெய்லி பார்க்கத்தான் செய்கிறாங்க. எந்த அளவுக்கு இயற்கை வளங்களை, நம்மளுடைய நீராதார இளைஞர்கள் நடத்தணுமா, மாணவர்களும் சேர்ந்து மாணவர்கள் இளைஞர்கள் யாராக மாணவர்கள் போராட்டங்கள் நடத்துறதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை. அவர்களுடைய கல்வி கெடும் அப்படின்னா இளைஞர்கள் இருக்கிறாங்களே, எத்தனை பேர் இருக்கிறாங்க, யாரால கேட்க முடியுமோ, எனர்ஜியை யாரால ஸ்பெண்ட் பண்ண முடியும், அவர்கள் எல்லாம் கேட்கலாம். பல்கலைக்கழகங்களை போர்க்களங்களாக மாற்றி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அறிவுரைகள் எல்லாம் தொடர்ந்து போன வருஷம் கொடுத்துட்டு இருந்தாங்க அரசு சார்ந்தவங்க. இப்போ வந்து மாணவர்கள் போராட்ட காலத்தில் வந்து இந்தந்த கோரிக்கைகள் எல்லாம் வென்றெடுப்பதற்காக போராடலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவருடைய உணர்வை புரிந்து கொள்கிறேன்னு சொல்றாங்க. அவர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. யாரெல்லாம் சென்ற ஜனவரி பிப்ரவரியில் இதை பேசினாங்களோ, மாணவர்களுடைய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் வந்து போர்க்களங்களாக மாறிவிடக்கூடாதுன்னு பேசினாங்களோ, அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து மாணவர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி விடக்கூடாது அப்படின்னு பேசுறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப
முன்னேற்றத்தை காட்டுற மாதிரி இருக்கு. இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்களிடத்தில் வந்திருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் போற்றுதலுக்குரியது, பாராட்டுக்குரியது அப்படிங்கிற உணர்வு வருது. அதான் இன்றைக்கு அவங்க இந்த போராட்டத்தை விமர்சித்தால் தனிமைப்பட்டு விடுவார்கள். அதனால் வேறு வழி இல்லாமல் பாராட்டுறாங்க. ஏன்னா உண்மையிலே பல்கலைக்கழகங்கள் போர்க்களங்களாகத்தான் இருக்க வேண்டும், கருத்து போர்க்களங்களாக இருக்க வேண்டும். அப்போது தான் அது பல்கலைக்கழகம், அப்போ தான் அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு மாணவனுக்கும் சமூக அக்கறை இருக்கணும், ஒரு அரசியல் பார்வை இருக்கணும், ஒரு உலக பார்வை இருக்கணும். அது எந்த அளவு கொடுக்கப்படுதோ ஒரு உயிரோட்டமான பல்கலைக்கழகம் இருக்குன்னு அர்த்தம். அங்கே போய் நீ அரசியல் யோசிக்காத, பேசாத, சமூக பார்வை இல்லாமல் இரு இப்படிங்கிற ஒரு வரட்டு பார்வை மாணவர்களை சாகடிக்கிறதுக்கு சமம். அதனால் மாணவரிடம் வந்திருக்கக்கூடிய இந்த எழுச்சி உண்மையிலே வரவேற்கத்தக்கது. உங்களுடைய கல்வி நிறுவனங்கள் கருத்து போர்க்களங்களாக இருக்கட்டும், இல்லையா? வீதியில் இறங்கி போராடுறது தொடர்ந்து சாத்தியம் இல்லை, நிச்சயமாக இதுக்கு ஏதோ ஒரு முடிவு வந்துடும். ஆனால் கருத்து விவாதங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். உங்களுடைய கருத்து விவாதம் 100% விவசாயத்தை மீட்டெடுப்பதை நோக்கி இருந்தால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய விடிவு கிடைக்கும். சரி, மாணவர்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து நடக்க போகிறது இல்லை, விரைவில் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார். அது எதிர்பார்க்கக்கூடியது தான். அது எப்படி முடிவுக்கு வரும், அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, ஜல்லிக்கட்டு தடையை நீக்கிறதுக்கு பேரவையில், சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்படும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் கே சசிகலா சொல்கிறாங்க. உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு வைகோ சொல்கிறாரு. இளைஞர்கள் கோரிக்கையை ஏற்கணும் அப்படின்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்கிறாங்க. அவசர சட்டம்லாம் எதுவும் தேவையில்லை, நீங்கள் வெறும் ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலமாக காளையை காட்சிப்படுத்த கூடாத விலங்குகள் பட்டியலிருந்து எடுத்துட்டாலே போதுமானது அப்படின்னு வழக்கறிஞர்கள் தரப்பும் போராட்ட குழுவினர் தரப்புல ஒரு செக்ஷனும் சொல்கிறாங்க. சட்டத்தை சாதகமாக இன்டர்பிரட் பண்ணி மாநில அரசே அதை பாதுகாப்போடு நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீர்வுகளில் எந்த தீர்வு சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த தீர்வு சாத்தியமா? வழக்கறிஞர்கள் சொல்கிறதுல எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அதை காட்சிப்படுத்தக்கூடிய காளைகள் அந்த பட்டியலேருந்து காளைகளை நீக்கிட்டா வழக்கு என்ன இதில் நிற்குதுன்னா குரூவல்ட்டி, அனிமல் குரூவல்ட்டிங்கிறது. காட்சிப்படுத்துகிற பட்டியலில் இருக்குதோ இல்லையோ அனிமல் குரூவல்ட்டி தவறு அப்படின்னு தான் பீட்டா இப்போ அந்த பாயிண்டில் தான் நிற்குது. நீங்கள் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் இன்றைக்கி பிரச்சனை அது. அப்போ அது தீர்வுன்னு இல்லை. அதை எடுக்கணுங்கிறது ஒரு கோரிக்கை, சரியான கோரிக்கை, அது செய்யணும். ஆனால் அது தீர்வை தராது. ஆக அந்த பாயிண்ட் அடிபட்டு போகுது. ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தால் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது, உடனே அதை தடை போடக்கூடிய. ஏன்னா இது கொலீஜியம் சிஸ்டத்துக்கு எதிராக ஒரு இதை ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த என்ஜேஏசி இதை பாராளுமன்றம் கூடி 3/2 பங்கு சப்போர்ட்டோட தான் ஒரு இதை பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது லெஜிஸ்லேச்சராக மாறாததுக்குள்ளே அங்கே போனதுனால அவங்க அதை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டோட ஒரு ஆர்டினன்ஸை கூட அவங்களால இது பண்ண முடியும், டைம் இது இருந்ததுன்னா. அப்படின்னா இதற்கான சிக்கல் என்ன? சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கட்டும்னு வெயிட் பண்ணி தான் பார்த்து தான் செய்ய முடியும். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஒரு தீர்மானம் போடுவோம். சட்டசபையில் எத்தனையோ தீர்மானங்கள் போட்டாங்க, அதற்கான பலன்கிறது என்னவாக இருக்கிறது? இல்லை. அப்போ தீர்வுங்கிறது இவர்கள் பேசுகிற எதுலேயுமே இல்லைங்கிறது தான் தெரியுது. அப்போ ஜுடிஷியரி தான் அடுத்தாப்பில் ஃபைனல் பாயிண்ட்டாக இருக்குது. அங்கே தீர்வுன்னா அதை விசாரிக்கிற நீதிபதிகளுக்கு இது குறித்த புரிதல் இருக்குதான்னா, நீங்கள் வீடியோ கேம்ஸில் விளையாடுங்க, சிங்கத்தை அவுத்து விட்றோம், நீங்கள் காளைகளை அடக்குகிற வீரர்கள் மட்டும்தானா, சிங்கத்தை அவுத்து விட்றோம், அதோட விளையாடும். இந்த மாதிரி இன்சென்சிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இந்த அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு மெக்கானிக்கலாக தான் சட்டம் நீதித்துறை ஒரு விஷயத்தை பார்த்து அணுக முடியுங்கும்போது இந்த மாதிரியான பர்சனல் அப்சர்வேஷன்ஸ், பர்சனல் கமெண்ட்ஸுங்கிறது அந்த இடத்தில் தேவையே இல்லை. அது ஜுடிஷியல் ஓவர் ரீச். அந்த மாதிரி விஷயத்தில் பர்னிங் இஷ்யூஸில் நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுதுங்கிறது தான். அப்போ தீர்வுங்கிறது எந்த இடத்துல இருக்குதுன்னு நாம் பார்க்குறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஒன்று கேட்டீங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் செய்யும்போது அப்போ அப்படி பேசுனாங்களே, இப்போ மாணவர்கள் அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசுகிறாங்களே. யூனிவர்சிட்டிக்குள்ளே நடக்கிற அந்த இது தன்னெழுச்சியாக நடக்குதாங்கிற அந்த தன்னெழுச்சிங்கிறது தான் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்குது. யூனிவர்சிட்டிக்குள்ளே நடக்கும்போது தன்னெழுச்சியா நடக்கலன்னு சொல்லிட்டீங்க, இல்ல அங்கேயும் தன்னெழுச்சியா நடக்கலன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இங்க ஆர்கனைஸ் பண்றது நாங்களாகவே இருக்கிறதுனால இங்க மாணவர்கள் போராட்டத்தை ஆதரிக்கிறோம், அங்க யாரோ அதை ஆர்கனைஸ் பண்றாங்கங்கறதுனால எதிர்க்கிறோம்னு அர்த்தமா? எதனால அங்க எதிர்ப்பு வருதுன்னா, ஒரு பர்டிகுலர் அமைப்பு இல்ல 2 பர்டிகுலர் ஒண்ணுக்கு சிமிலரா இருக்கிற இல்ல ஓரளவு ஒத்து போகிற அமைப்புகள் ஒரு ப்ரொட்டஸ்ட்டை கொண்டு வரும்போது பிற அமைப்புகள் பிற இதெல்லாம் எதிர்க்குது. அந்த இடத்தில் அரசியல் தெளிவாக புரிகிறது. இங்க ஒரு இதை ட்ரிகர் பண்ணி உருவாக்குனாலும்
எல்லா அந்த பின்னணியில் இருக்கிற அரசியல் தெரியாம, இதனுடைய அரசியல் அறுவடைகள் தெரியாம, எல்லாரும் கூடி ஒரு பொதுவான அடையாளத்துக்காக நாங்க போராடுகிறோம்னு சொல்லும்போது அந்த இடத்தில் அரசியல் கொஞ்சம் ஒதுங்கித்தான் போகுது. அந்த இடத்துல அந்த எனர்ஜியை எப்படி சேனலைஸ் பண்ணலாம் தான் நாம பார்க்க முடியும். வீதிக்கு வந்து போராடினாலும் மாணவர்களுக்கு வந்து அரசியல் முழுமையாக புரியல அப்படின்னு சொல்லி புரியலைன்னு நான் சொல்ல வளாகத்துக்குள்ள போராடினாலும் மாணவர்களுக்கு அரசியல் புரியல, யார் இதனுடைய பலன்களை அறுவடை செய்ய போறாங்கங்கிறது தெரியாம போராடுறாங்கன்னு சொல்லிடுறோம். அப்போ முழுமையாக அனைத்து அரசியலும் தெரிஞ்சிட்டு களத்துக்கு வந்து அரசியல் செய்யணும் அப்படின்னு சொன்னா சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் ஒருவரை கூட நம்ம அனுப்ப முடியாது. இல்ல, ஒருவரை கூட அங்க போகக்கூடியவர்கள் எல்லாம் எல்லா அரசியலும் முழுமையாக தெரிந்தவர்கள்னு நீங்க உறுதியாக சொல்லுவீங்களா? அரசியல்வாதிகளுக்கு அரசியல் முழுமையா தெரியுமா? தெரியாதுன்னு. சரி, அதனால இங்க அரசியல் முழுமையாக தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது. ஆனா என்னென்ன அரசியல் பிளே ஆகுதுன்னு 2 பேர் இருக்கும்போது 2 பேருக்குமே தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அனுபவங்கள் மூலமாகத்தான், போராட்டங்களின் ஊடாக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மாணவர்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரியும். ஆனா நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, அரசியல் கட்சிகள் இதை அறுவடையாக எவ்வளவு தூரம் அறுவடை செய்து கொள்ளலாம்னு நினைக்கும் போது நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, இவ்வளவும் எனர்ஜி, பாசிட்டிவான எனர்ஜியாக இதை சேனலைஸ் பண்ணுவதற்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு தான் நான் சொன்னேன். உங்க கண்ணு முன்னால தான் ஆற்று மணல் இது போகிறது, நீராதாரங்கள் காணாமல் போகிறது, பல விவசாய நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது, நீராதாரங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது, போகிற பாதையெல்லாம் அடைத்த கட்டடங்கள் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஆட்சியாளர்கள்ட்ட நீங்க கேளுங்கன்னு சொல்கிற பாசிட்டிவான சேனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து நான் முன்னெடுக்கிறேன். இதுல என்ன அரசியல் கட்சிகள் அறுவடை செய்து கொள்ளட்டும். ஊருக்கு ஒரு விதியும், ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய குடியிருப்புக்கு ஒரு விதியுமாக எல்லா ஊர்களும் இருக்கு, அது தொடர்பாகவும் பேசுங்க அப்படின்னு சொல்லி அதில் பாதிக்கப்படுபவர்கள் வந்து மிக கடுமையான ஒரு கோரிக்கையை இந்த சூழலில் முன்வைக்கவும் செய்கிறாங்க. ஆக ஜல்லிக்கட்டோடு ஆரம்பித்த போராட்டம் இந்த எல்லா பிரச்சனைகளையும் பற்றி பேசுங்கன்னு சொல்வதன் மூலமாக அதை வேற ஒரு தளத்துக்கு நகர்த்துறதுக்கான முயற்சியை எல்லாரும் எல்லா தளங்கள்லையும் செய்துட்டு இருக்காங்கன்னு அதை பார்க்க முடியும். அவசர சட்டம் வந்திருந்தாலும் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டிருக்கும். அதனால அவசர சட்டம் கொண்டு வரணுங்கிற கோரிக்கை வந்து ப்ராப்பரானது இல்லை அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. இன்றைக்கு வந்து பிரதமரை வந்து முதலமைச்சர் சந்திக்கிறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவரையும் சந்திக்கிறாங்க, பிரதமரையும் சந்திக்கிறாங்க, இதை வலியுறுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்லுது. அப்போ என்ன நடக்கும் இன்னைக்கு? இல்லை, இந்த அழுத்தங்கள் இன்னும் முன்னாடியே செய்திருக்க வேண்டிய விஷயம், இன்னைக்காவது செய்யப்படுறது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். இந்த அழுத்தங்கள் மூலம் அவசர சட்டம் கொண்டு வருவது கூட ஒரு நல்ல விஷயம்தான். அது வந்து மீண்டும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு விவாதம் வரும்போது அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரே தீர்வு என்னென்னா, காளைகளோடு காளைகள் வந்து நம்ம குடும்பத்தின் ஒரு அங்கம், அவற்றை துன்புறுத்தாமல் விளையாடுவது ஒரு உரிமை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிய வைத்து விட்டால், பீட்டாரில் அவங்க தாத்தா வந்தாலும் இதை எந்த வேலையும் தடை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை கொடுக்கணும்னா இந்த மாணவர் போராட்டம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். நிகழ்ச்சி நிறைவு செய்கிற இடத்துல இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு கேள்வியாகவும் இந்த கேள்வியை கேட்குறேன், இருவரும் பதில் சொல்லுங்கள், நிகழ்ச்சி நிறைவு செய்திடலாம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை, எளிதாக நினைச்சேன், நடத்த முடியல நான் அதனால் உங்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னார். இன்று இவ்வளவு போராட்டத்திற்கு பிறகும் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்னுடைய உணர்வுகள் முழுக்க உங்களோட இருக்கு, உங்களுடைய உணர்வுகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன், அரசு வந்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கிற உறுதியோட பிரதமரை சந்திக்க போறாரு. இன்றைய சந்திப்பில் அவர் கேட்கக்கூடிய விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் மாணவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மாணவர்களோட போராட்டத்திலையும் கலந்துகிறேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்து மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது அப்படின்னு ஒரு நிலையை எடுத்தால் தமிழ்நாடு அதை எப்படி எதிர்கொள்ளும்? உறுதியாக ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு தமிழ் பண்பாட்டு காவலருக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க அவர் பக்கம் நிற்குமா? அதாவது ஒரு வேளை அப்படி நடந்தால் அந்த இடத்துல இன்னொரு முதல்வர் போய் உட்கார போகிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா அதனால் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வந்துடாதான்னு எனக்கு தோணுது. ஒரே விஷயம், இந்த இயக்கத்தை அனைவருமாக சேர்ந்து தமிழக விவசாயத்தை மீட்டெடுக்கான ஒரு விவசாயம் ஒரு நிகழ்வாக மாற்றினால் மட்டுமே வெற்றி, அல்லது இது ஒரு மிகப்பெரிய எழுச்சி தோல்வியை நோக்கி போயிடும். இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னீங்க. செய்தது செய்யாதது, செய்ய முடிந்ததை செய்யாததற்கும் சேர்த்து தான் அவர் மன்னிப்பு கேட்டிருக்காருன்னு நான் எடுக்கிறேன். செய்ய முடிந்ததுன்னு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம் இல்லை, அவர் யார்கிட்டயோ போய் அந்த விஷயத்தை செய்து வாங்க வேண்டியது இருக்கு, அவரால் அதை செய்ய முடியல, அதனால மன்னிப்பு கேட்கல. அப்படி பார்க்க முடியாது. அது அவரை பத்தி பேசணும்னா தான் ஒரு ஆளும் கட்சி, சரி, அதை சார்ந்தவர் செய்ய முடியும்னு சொல்றாரு. ஆனா செய்ய முடிந்ததை செய்யாத
இதா ஆட்சியா எங்க போயிடுச்சு கட்சியினுடைய மத்திய ஆட்சி எங்க கட்சியினுடைய மத்திய ஆட்சி இதை செய்து முடிக்கல, அதுக்காக மன்னிப்பு மன்னிப்பு கேட்கிறேன். கேட்குறேன்னு அவர் மன்னிப்பு கேட்குறாரு. காங்கிரஸ் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் சரி, பட்டியலில் சேர்த்ததுக்கு, இதுவரை கேட்கல. திமுக மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும், அப்போது ஆட்சியில் இருந்ததுனால, அதை தடுக்காததுனால அவங்க கேட்கல. இப்போ நீங்கள் வந்து முதல்வர் போய் ஓபிஎஸ் போய் பிரதமரை பார்க்குறாரு, கேட்பது நடக்கலை அப்படின்னா இங்கே வந்து போராட்டத்தோடு இணைவாரா, இல்லை தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து தமிழ் அடையாளத்தை காத்த ஒரு இவரா? நான் அதையெல்லாம் செய்வதை விட இந்த வாதங்களை தமிழக அரசு மிக வலிமையாக வைக்கலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ வாதங்களை சரியாக வைக்கலை, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு சரியாக எடுத்துகிட்டு போகிறேன்னு ஓபிஎஸ் சொல்வது தான் அரசியல் ரீதியாகவும் தமிழக அரசியல் அதிகாரம் சார்ந்தும் சரியான முடிவாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.